வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் பீட்ரூட் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குவிக்காக செய்யக்கூடிய ஒரு 1 pot மீல். இந்த பீட்ரூட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் புலாவ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறோம், ஸோ நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல 2 கப் பாஸ்மதி ரைஸ், அதை வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் பீட்ரூட், அதை தோல் சீவி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 கப் அளவு வந்திருக்கு. ஸோ அரிசி 2 கப்னா பீட்ரூட் 2 கப் அந்த மாதிரி அளவில் எடுத்துகிட்டு இருக்கேன். 2 வெங்காயம், அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இங்கே ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறோம், சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணலை. பூண்டு ஒரு 7லேருந்து 8 பல், அப்புறம் சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை, அதை நல்லா க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு ஒரு டீஸ்பூன், கிராம்பு 5, பட்டை ஒரு சின்ன பீஸ், ஏலக்காய் ஒரு 5, பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்கனால. பெருசாக இருந்ததுன்னா 1 கூட போதும். அப்புறம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், நெய் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இப்போ பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியில் 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது எப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோமோ அப்போ ஊற்றி வச்சா சரியாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். இது 2 இதில் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ரெடிமேடாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், தேவையான அளவு இடிச்சாச்சு. இதை நான் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போகிறோம். ஸோ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போது குக்கரில் எண்ணெய் நெய் அதை ஆட் பண்ணி அது 2 சூடானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணி வெங்காயம் லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது லைட்டாக பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை ஆட் பண்ணி அது ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வேணும். ஸோ 2 கப் தண்ணி ஆல்ரெடி நம்ம அரிசியில் ஊற்றி ஊற வச்சிட்டோம். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ பீட்ரூட் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி எவாப்ரேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தண்ணி எவாப்ரேட் ஆகிருக்கோ அதை கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போது இதில் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதோட உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆனதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஒரு விசில் வர அளவுக்கு தான் குக் பண்ண போகிறேன், மீடியம் ஹை ஹீட்டில். இப்போ விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கள், இது இப்போ இப்படி தான் இருக்குது. இதை நம்ம உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ரைஸ் எவ்வளோ நீளமாக வந்திருக்குன்னு. ஆக்சுவலி ரைஸ் பார்க்குறதுக்கு பிங்க் கலரில் தான் இருந்தது, ஆனால் லைட்டிங்க்கு இந்த கலரில் தெரியுது. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இந்த பீட்ரூட் புலாவ் வந்து நம்ம ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். டக்குன்னு ரெடி ஆகிடும், நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.